டியூப் தமிழ். ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் 24வது தினம். பொறிகக்கிய திருப்பங்களின் முக்கிய 5 தகவல்கள். யுத்தத்தை 5 தினங்கள் யுத்தத்தை நிறுத்துவதாக அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வடிகட்டிய பொய்யர். அவர் மரியாதைக்கு உரிய ஒருவர் அல்ல. அவருடைய பேச்சை கேட்கின்ற நிலையில் ஈரான் இல்லை என்று கூறி தொடர் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது ஈரான். டொனால்ட் ட்ரம்ப் பெருமைக்குரிய மனிதர் அல்ல. ஈரான் பாராளுமன்றத்தினுடைய உதவி தலைவர் அலி நெக்சாட் அல் ஜசீராவிற்கு வழங்கிய பேட்டியில் காலை தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே திரை மறைவில் பேச்சுக்கள் நடைபெறுவதாக கூறினாலும் அவற்றையெல்லாம் முறியடிப்பது போல டொனால்ட் ட்ரம்பை ஏற்று ஓர் இடத்திற்கு சென்றால் கடைசியில் ஆபத்தில் முடியும் என்பதனால் ஈரான் ரப்பர் ஸ்டாம்பை குத்தி இவர் திருந்தவே மாட்டார் என்கின்ற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பது காலை செய்தியின் முதலாவது முக்கிய செய்தியாக இருக்கின்றது. ஈரானுடன் பேசுவதாக கூறப்படுவதில் ஒரு சில உண்மைகள் இருப்பதை மறுக்க முடியாது. ஆனால் அவை உண்மையான பேச்சுக்கள் அல்ல. அருகில் இருந்து பல நாடுகள் தங்களுக்குள் பேசுகின்றன. ஈரானிடம் சில விவகாரங்களை விசாரிக்கின்றனவே அல்லாமல் போர் நிறுத்தத்திற்கான ஒரு பேச்சை கொண்டு வரும் இடத்தில் யாரும் முன்னேறவும் இல்லை. தி கார்டியன் இது பற்றி இன்று காலை எழுதுகின்ற பொழுது சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய மூவரையும் தூக்கி ஒரு மூலையில் வைத்துவிட்டு இந்த போர் கட்டுமீறி போய்விட்டது. சாரதி இல்லாத குதிரை வண்டி போல நாலாபுறமும் சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையானது அயல் நாடுகள் எல்லாவற்றையும் எரித்து சுடுகாடாக மாற்றிவிடும். எனவே நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது, இதில் தலையிட வேண்டும் என்று மத்திய கிழக்கு நாடுகள் பேசுகின்றன. அதனால் நாங்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து பேசுகின்றோம் என்று எகிப்து கூறியிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை என்பது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உரியதல்ல. அது தடுக்கப்பட்டதனால் வருகின்ற வலிகளை உலகம் முழுவதும் சுமந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஹோர்முஸ் நீரிணை என்பதை அப்படியே தூக்கி போருக்கு வெளியால் வைத்துவிட்டு அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஓமான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய பேச்சுக்களை முடுக்கி விட்டிருக்கின்றார். பாகிஸ்தான் நாடு திடீரென இந்த விவகாரத்தில் முன்னணி வகித்திருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைவர் அசீம் முனீர் நேரடியாக பேசியதன் பின்னர் அமெரிக்க அதிபருடன் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு இதில் ஒரு சீர்தன்மையை தம்மால் உருவாக்க முடியும் என்றும் இதற்கு பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகிக்க விரும்புவதாகவும் கூறியதாக அந்த செய்தி கூறுகின்றது. இது தவிர கட்டார், துருக்கி, எகிப்து, இந்தியா என்று பல தரப்பும் இந்த விவகாரத்தில் ஈரானுடன் தங்களுக்கு இருக்கும் நட்பை ஆதாரமாக வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி, ஈரானுடைய இப்போதைய ஆட்சியாளர்களை பதவியிலிருந்து அகற்றி அமெரிக்கா, இஸ்ரேல் விரும்புகின்ற அவர்களுக்கு அடித்தொழும்பு செய்கின்ற ஒருவரை அதிகார கட்டிலில் இனி இருத்த முடியாது என்பது இந்த போர் தரும் பாடமாக மாறியிருக்கின்றது. இஸ்ரேல் அமெரிக்க கனவுகள் இனி ஈரான் விவகாரத்தில் பலிக்காது என்கின்ற இடத்தை நோக்கி இந்த போர் ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் இரண்டாவது முக்கிய செய்தி, நாம் நினைப்பதை போல போர் என்றும் நின்றுவிடவில்லை. போர் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. நேற்று இரவு முழுவதும் மத்திய கிழக்கு தூங்க முடியாத தூங்க நகரங்களாக இருந்திருக்கின்றது. ஈரானுடைய ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. ஆகவே ஈரான் தன்னுடைய நாட்டினுடைய அணுசக்தி கட்டமைப்பின் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கான பதிலடியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய ஹைபா நகரத்தில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஈரானுடைய வான்பரப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம், அங்கிருந்து ஏவுகணைகள் புறப்பட முடியாது என்று இஸ்ரேலிய பிரதமர் சொன்னதற்கு பதிலடியாக இப்பொழுது இஸ்ரேலினுடைய இதயத்தில் கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது ஈரானுடைய ஏவுகணைகள். நேற்று இரவும் இதே காட்சிகள் தான் நடைபெற்றிருக்கின்றது. அலாரம் அடித்தவுடன் ஓடி ஒளியுங்கள் என்று இஸ்ரேலிய மக்களுக்கு பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியிருக்கின்றார். இஸ்ரேலில் பெரும் கவலை ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் பல அடுக்கு பாதுகாப்புகளை போட்டு அயன் டோம் என்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியினால் இதுவரை நடத்தி வந்த தாக்குதல்களில் பலத்த ஓட்டை விழுந்திருக்கின்றது. அதற்கு உள்ளால் ஈரானுடைய ஏவுகணைகள் நுழைந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலினால் தடுக்க முடியவில்லை. இதே நிலைதான் மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கின்றது.
இன்றைய செய்திகளில் முக்கியமான மூன்றாவது செய்தி தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் எதற்காக செயலிழந்து போயின, ஈரானினுடைய முக்கியமான தந்திரமான தாக்குதல் என்ன என்பது குறித்த ஆய்வுகளை உடனடியாக ஆரம்பிக்கும்படி இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. பல பில்லியன் டாலர்களில் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் ஏறத்தாழ ஈரானினால் தவிடுபொடியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெள்ளம் வராமல் தடுக்கப்பட்ட ஓர் அணையிலே 10% உடைவு ஏற்பட்டால் தொடர்ந்து அந்த அணை 100% உடைத்து தகர்க்கப்பட்டுவிடும். வெள்ளத்தினால் என்ற விதி போல இஸ்ரேலினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் 90% பாதுகாப்பை வழங்கினாலும் 10% உடைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளத்தை இனி கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இஸ்ரேல் இருக்கின்றது. மேலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இழைத்த மிகப்பெரிய தவறு, அமெரிக்கா வெனிசுலா போல மிக விரைவாக ஈரானை வீழ்த்திவிடும் என்று இஸ்ரேல் கருதியது. மிக விரைவாக ஈரானை இஸ்ரேல் வீழ்த்திவிடும் என்று அமெரிக்கா கருதியது. அவரை நம்பி இவரும் இவரை நம்பி அவரும் வெனிசுலாவை முன்னுதாரணமாக வைத்து கையில் இருக்கும் ஏவுகணைகளை எல்லாம் ஏவி தீர்த்து விட்டார்கள். இப்பொழுது அதிக விலை கூடிய ஏவுகணைகளே மிகுதியாக இருக்கின்றன. ஈரானுடைய மிக மலிவான ஆளில்லா விமானங்களுக்கு இவற்றை ஏவுவதாக இருந்தால் ஆற்றில் புலிகரை வேலையாக மாறிவிடும். இஸ்ரேல் அமெரிக்கா இருவரும் ஏழையாக போவதற்கு அதுவே பாலமாக அமைந்துவிடும் என்பதனால் பெரும் கவலை ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் ஏவுகணைகளை சிக்கனமாக பாவிப்பதனால் இப்பொழுது இஸ்ரேலினுடைய இதயத்தில் ஈரானுடைய ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் விழுந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிய மக்களுக்கு 100% பாதுகாப்பு வழங்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டு இருப்பதனால் அவர்கள் கிராமங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது முக்கியமான செய்தியாகும். நான்காவது, இந்த போரில் ஒரு புதிய அணி பிறக்கின்றது. வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கலாமா என்று ஓர் உரையாடலை திரைமறைவில் ஆரம்பித்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதுகின்றது. இதில் சவுதி அரேபியா கூடுதலான கவனம் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதனால் தங்களுடைய உல்லாச பயண கைத்தொழில் வருமானம் அடியோடு படுத்துவிட்டது. விமான சேவைகள் பறக்க முடியாமல் அதனால் வருகின்ற வருமானம் அப்படியே காற்றில் கரைந்து விட்டது. நாட்டின் எரிபொருள் கட்டமைப்புகள் தாக்குதலுக்கு உள்ளாவதனால் இந்த நாடுகள் பெரும் பணக்காரர்களாக இருப்பதை விரும்பாத ஈரான் தங்களுடைய செல்வத்தை இந்த போரை காரணம் காட்டி தந்திரமான முறையில் அளித்து வருகின்றது என்றும் கருதுகின்றார்கள். ஆகவே இனிமேல் பொறுமை கடைபிடிக்க முடியாது என்ற நிலைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இதிலும் ஓர் ஆபத்து இருப்பதாக அஞ்சுகின்றார்கள். இந்த பணக்கார நாடுகளில் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் இன்னமும் கிளம்பவில்லை. இந்த சர்வாதிகார ஆட்சியாளர்களை ஓரம் கட்டி ஜனநாயக ஆட்சி ஒன்றை கொண்டு வருவதற்கு அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் விரும்புகின்றார்கள். அதற்கான போராட்டம் காத்திருக்கின்றது. காகம் இருக்க பனம்பழம் விழுந்தது போல விழக்கூடிய அபாயம் இருக்கின்றது. காகத்தை இருக்க விடாமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த போரில் அடியை தாங்கி பல்லை கடித்து கொண்டு இருப்பதை தவிர வேறு வழியற்ற நிலை இருப்பதனால் அந்த நாடுகள் அமைதி காக்கின்றன. ஈரான் மீது தாக்குதலை நடத்தினால் உள்நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்பும். அப்படியொரு எதிர்ப்பையும் லிபியா, எகிப்து போன்ற நாடுகளில் ஏற்பட்ட ஆட்சி மாற்ற சரிவுகள் போன்ற சரிவுகள் அங்கும் வரலாம் என்ற அச்சத்தினால் இரண்டில் எதை செய்வதென்று தெரியாத தடுமாற்றத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக சவுதி அரேபியா ஆசிய நாடுகளுக்கான எரிபொருள் ஏற்றுமதியை குறைக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. ஏனென்றால் கோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட காரணத்தினால் புதிய வழி ஜன்பு துறைமுகத்தினால் அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய உலக தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வழியால் எரிபொருளை கொண்டு செல்ல முடியாது என்பதனால் எரிபொருள் ஏற்றுமதியை குறைக்க இருப்பதாக அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இது ஆசியாவிற்கு பலத்த நெருக்கடியாக மாறப்போகின்றது. இன்றைய ஐந்தாவது முக்கிய செய்தி, ஆசிய நாடுகளினுடைய ஆபத்தான நிலை. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை நம்பி எரிபொருள் பிரச்சனை முடிந்தது என்று பங்கு சந்தையில் மாற்றமும் எரிபொருள் விலையில் வீழ்ச்சியும் காணப்பட்ட ஆசியா அது உண்மையான யுத்த நிறுத்தம் அல்ல, அது பொய்யான வசனம் என்று இப்பொழுது உணர்ந்து கொண்டதனால் ஜப்பான் நாட்டினுடைய பிரதமர் சனே தக்காச்சி அவசரமாக ஜப்பானில் ரிசர்வில் வைக்கப்பட்டிருந்த எரிபொருளை இந்த மாத முடிவில் திறந்துவிட இருப்பதாக
இருப்பதாகவும் பங்குச்சந்தை உட்பட சகல காரியங்களும் ஜப்பானின் ரிசர்வில் இருக்கும் ஆயிலின் மூலமாக தீர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே மத்திய கிழக்கையோ அமெரிக்காவையோ இனி நம்பி இருக்க நாங்கள் தயாரில்லை என்பது சனே தக்காட்சியினுடைய நிலை. தென்கொரியாவினுடைய 70% எரிபொருள் இதே கோர்முஸ் நீரிணை வழியாக வருவதனால் பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. தென்கொரியாவினுடைய பிரதமர் கிம் மின் சோக் சீனாவிற்கு விஜயம் செய்ய இருந்தார். அந்த விஜயத்தை அவர் நிறுத்தி இருக்கின்றார். நாட்டில் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த போர் முடிவடைந்து விட்டது என்று கற்பனை பண்ண வேண்டாம். ஈரானுடைய தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைய போகின்றன. எனவே இஸ்ரேலில் இருக்கின்ற சீனர்கள் எல்லாம் எல்லோருமே உடனடியாக இஸ்ரேலை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று இஸ்ரேலில் இருக்கின்ற சீன தூதரகம் அறிவித்திருக்கின்றது. எனவே போர் முடிய போவதில்லை, இனிமேல் தான் அது வேகம் எடுக்க போகின்றது என்பதை இதுவரை அமைதியாக இருந்த சீன தூதரகம் இப்பொழுது எடுத்திருக்கும் நடவடிக்கையால் உணர முடிகின்றது. இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 53 லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான எரிபொருள் தங்களுடைய கைகளில் இருப்பதாகவும் 41 நாடுகளில் இருந்து தாங்கள் எரிபொருளை இறக்குமதி செய்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். சீனாவிலும் பெட்ரோல் விலை மிக மோசமாக சென்றிருப்பதனால் சீன அரசு தன்னுடைய கல்லாப்பட்டியை திறந்து மானியம் வழங்கி பெட்ரோல் விலையை ஓரளவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கும் செய்திகளின்படி நாட்டில் எரிபொருளை எப்படி சிக்கனமாக பாவிப்பது என்கின்ற வழிகாட்டலை ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்டிருப்பதாக அந்த நாட்டினுடைய செய்தி தெரிவிக்கின்றது. இப்படி உலகம் முழுவதிலும் எரிபொருளை சிக்கனமாக பாவிக்க வேண்டிய நிலை உருவாகி இருக்கின்றது. இதனால் புவி வெப்பமாவது குறைவடையும் என்பது ஒரு திருப்தி தரும் செய்தியாகும். ஆனாலும் கூட ஈரானில் கால் வைத்த அமெரிக்கா இஸ்ரேல் இருவரும் இழைத்த வரலாற்று தவறை பெரும் பாடமாக கற்றுக்கொண்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான நிலையின் விளிம்பு நிலையில் இந்த விவகாரம் கடந்த 24 மணி நேரங்களில் வந்திருக்கின்றது. எமது செய்திகளை தொடர்ந்து கேட்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மகத்தான வணக்கங்களை கூறிக்கொள்ளுகின்றோம். உங்களுக்கான சேவையில் இரவு பகலாக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் கூறிக்கொள்ளுகின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.